நம்மளோட விஜய் டிவி ஹீரோயின் மோனிஷா நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஹீரோயின் இவங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜி கேரளமில் அவங்க புதுசாக ஒரு சீரியல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஒரு அஃபிஷியலான ஒரு ப்ரமோ வந்திருந்தது. அந்த வீடியோவை தான் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் எ லாங் டைம் இன் மலையாளம் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. லவ், ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸைட்டட் டூ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜி கேரளமில் புதுசாக அவங்களோட சீரியல் ஒன்று வரப்போகுது அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களமாக தான் இருக்குது. இவங்களுக்கு, அதாவது மோனிஷா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட வந்து ராசி வந்து சரி கிடையாது, கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க இருக்கிறது வந்து ஒரு மேரேஜில் தான் இருக்காங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி பேசவும் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க. கரண்ட்டு கட் ஆகுது. கரண்ட்டு கட் ஆகிட்டு கரண்ட்டு மறுபடியும் ஆன் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட கழுத்தில் தாலி இருக்குது. யார் கட்டினா, யார் அந்த பர்சன் அப்படின்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இந்த தாலியை யார் கட்டியிருப்பா என்னோட கழுத்தில் அப்படின்றது ரொம்பவே குழப்பமாக வந்து நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான் ஜி கேரளமில் வரப்போகுது நம்மளோட மோனிஷா. அது அரண்மனைக்கிளியெல்லாம் மோனிஷாவை பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கோம். கண்டிப்பாக நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலுக்கு அப்புறம் அவங்க தமிழில் எந்த ஒரு சீரியலும் பண்ணலை. சீக்கிரமாக ஒரு புது சீரியல் பண்ணணும் அப்படின்ட்டு அதர் லாங்குவேஜஸில் பண்ணிகிட்ருக்காங்க. என்னதான் இருந்தாலும் தமிழுக்கு அவங்க மறுபடியும் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீரியலோட ப்ரமோ மேக்கிங் வீடியோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட மோனிஷா. இதில் என்ன ஒரு பியூட்டினா, அவங்க பண்ணுறது வந்து மலையாளம் சீரியல், ஆனால் அவங்க பேசி அந்த வீடியோவை ஷேர் பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தாங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. தமிழுக்கு அவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுது. சீக்கிரமாகவே அவங்க தமிழுக்கு வரணும் அப்படின்றது தான். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.